அவருக்கும் எனது அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 121ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனம் இவ்விதமாக கூறுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வருகிறது. இது ஒரு பெரிய உதவி. மனிதர்களுடைய உதவி ஒரு குறிப்பிட்ட காலம் கிடைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து வரும் உதவி அது முழுமையான ஒரு உதவி என்பதை தொடர்ந்து வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து வரும் உதவி அது பூரணமான உதவி. ஏனென்றால் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 24 மணி நேரமும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வந்து கொண்டே இருக்கும். எப்போதெல்லாம் நமக்கு உதவி தேவைப்படுகிறது என்று அவருக்கு தெரியும். அந்த நேரத்திலே, தக்க நேரத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து வரும் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, உனது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார். என்ன காரியத்தை செய்கிறார்? நிழலாக இருக்கிறார். வெயில் நம்மை சேதப்படுத்துகின்றது. வெளியே நடக்கின்ற காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்கள் நம்மை சேதப்படுத்துகின்றது. நமக்கு பலவீனத்தை ஏற்படுத்துகின்றது. நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பக்கத்திலே நிழலாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் சுற்றி இருக்கின்ற வெயில், வெளியே இருக்கின்ற வெயில் நம்மை சேதப்படுத்தாது. எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே சேதத்தை ஏற்படுத்தாது. இறுதியாக கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட தீங்கு மட்டும் அல்ல. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார். அநேக தீங்கு நம்மை சுற்றி இருக்கிறது, நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இதையெல்லாம் எப்படி நாம் தாண்டி செல்லப் போகிறோம் என்று பல நேரங்களிலே அச்சப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடைய எல்லா தீங்கையும் விலக்கி உன்னை ரட்சிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், எந்த ஒரு தீங்கும் உன்னை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார். ஏனென்றால் நாம் வெளியே செல்ல வேண்டியவர்கள், பல காரியங்களை செய்ய வெளியே செல்ல வேண்டும். எனவே கர்த்தர் நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் பாதுகாக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பதாக வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.